Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம் இன் DBMS. லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம் அப்படினா என்னன்னா இப்போ வந்து ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கு T1 T2. T1 வந்து ஒரு வேல்யூ வந்து ரீட் பண்ணுது x = 2 சரியா. அதுக்கு அப்புறம் அதுல வந்து இன்கிரிமென்ட் பண்ணுது. ஸோ ரைட் பண்ணும்போது என்ன ஆகும் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணும்போது ஸோ ஃபர்தராக ரைட் பண்ணும்போது x = 3 வருது. இது வந்து இது வரைக்கும் இதெல்லாம் வந்து எதில் இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லோக்கல் பஃபரில் இருக்குது சரியா. இன்னும் இது கமிட் ஆகலை. ஏன் இது இன்னும் கமிட் ஆகலை, இதுக்கு நடுவில் T2 டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணது அப்புறம் தான் நமக்கு வந்து கமிட் ஆகுது. ஸோ இதெல்லாம் லோக்கல் பஃபரில் இருக்குது. இப்போ T2 என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு வேல்யூவை ரைட் பண்ணிடுது. இட் இஸ் நாட் நெசசரி தட் அது 3 தான் ரைட் பண்ணுது. யூஸ்வலாக எப்போ அதால் வந்து ரைட் பண்ண முடியும், இப்போ வேறு டிரான்சாக்ஷன்லேருந்து அது வந்து இது பண்ண முடியுமா, டைரெக்டாக ரைட் பண்ண முடியுமா, கிடையாது. ரீட் பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அது ரைட் பண்ண முடியும். இங்கே வந்து T2 என்ன பண்ணுது, அதுவாகவே ஒரு வேல்யூ ரைட் பண்ணுது சரியா. ஸோ ரைட் பண்ணி என்ன பண்ணிடுச்சு, அது வந்து கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆயிடுச்சுன்னா இப்போ டேட்டா பேஸில் என்ன வேல்யூ இருக்குது 50 சரியா. இப்போ டிரான்சாக்ஷன் T1 என்ன பண்ணுதுன்னா கமிட் ஆயிடுது. இப்போ T1 என்ன அசியூம் பண்ணும், x = 3 தான் இதோட வேல்யூ இருக்கும்னு சொல்லி அசியூம் பண்ணோம். பட் இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுது, டிரான்சாக்ஷனில் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து x = நமக்கு ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கும் 51. இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி வரும்போது நமக்கு வந்து x = 51 வரும். T1 வந்து அசியூம் பண்ணுது நம்ம 3ங்கிற வேல்யூவை தான் கமிட் பண்ணணும்னு. பட் ஆக்சுவலி வந்து அதை பண்ணலை. T2 வந்து என்ன பண்ணுச்சு, அதுவே வந்து எந்த வேல்யூவும் ரீட் பண்ணாமல் ஓன் வேல்யூ ரைட் பண்ணுச்சு. நான் இப்போ தான் போன வீடியோவில் சொன்னேன். அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ T1குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதை டெலீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்குது. அது வந்து வேறு டிரான்சாக்ஷனை தான் வந்து மாற்றக்கூடாது, உள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி இது என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு 50ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டு, அது 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், எனி வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இப்போ இதையே லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு, T1 தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆனால் அது கமிட் பண்ணலை. அதுக்கு நடுவில் என்ன பண்ணுச்சு, T2 வந்து வேறு வேல்யூ எழுதி அதை கமிட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ T1 வந்து டேட்டா பேஸில் அப்டேட் பண்ண வேல்யூ எந்த வேல்யூவை அப்டேட் பண்ண நினச்சதோ அந்த வேல்யூ அப்டேட் ஆச்சா, அப்டேட் ஆகலை. அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும் சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் T1 ரீச் r(x = 2) சரியா. x = 2. இப்போ என்ன ஆகுது, திருப்பி வந்து டிரான்சாக்ஷன் T1 பெர்ஃபார்ம்ஸ் அடிஷன் அண்ட் w(x is x = 3). ஸோ இது வந்து என்ன ஆகுது, ரீட் பண்ணுது, ரீட் பண்ணி ஒரு இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணுது, அதுக்கப்புறம் x = 3 வருது. ஆனால் அதை இன்னும் கமிட் பண்ணலை. இன்பிட்வீன் டிரான்சாக்ஷன் T2 என்ன பண்ணுது, அதுவே ஒரு வேல்யூவை ரைட் பண்ணிச்சு, அதை கமிட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ கமிட் பண்ணிச்சு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், வித்தவுட் ரீடிங் த வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் T1. அதாவது T2 வந்து என்ன பண்ணுது, டைரெக்டாக ரைட் பண்ணுது வித்தவுட் ரீடிங் த வேல்யூ ஆஃப் T1, விச் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, ரீட் பண்ணாமல் டைரெக்டாக ரைட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பிளைண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பிளைண்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா வந்து அதுவே பிளைண்டாக எழுதுது சரியா. பிளைண்டாக எழுதுதுன்னா அதுவே அதோட இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ எழுதுது. இந்த எங்கேயுமே ரீட் பண்ணாமல் டைரெக்டாக அது வந்து ரைட் பண்ணுது. எப்போயுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பிளைண்ட் ரைட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரைட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. This is called blind right or right conflict without reading the value of transaction T1. ஒரு டிரான்சாக்ஷனில் இருக்கிற வேல்யூ ரீட் பண்ணாமல் அதுவே வந்து டைரெக்டாக ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம பிளைண்ட் ரைட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா
transaction T2 வந்து commits the value x equal to 50 but commits the value in the database assuming the value of x as x equal to 3. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன ப்ராப்ளம், லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம். ஏன்னா வந்து T1 நினச்ச வேல்யூ அதால் அப்டேட் பண்ண முடிச்சிருச்சா டேட்டாபேஸில் இல்லை, அதனால் இதை லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் அப்டேட் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கன்கரன்சி கண்ட்ரோலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இப்போ அந்த கன்கரன்சி கண்ட்ரோலில் தான் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அந்த நான் சீரியல் ஷெடியூலை வந்து ஒரு சீரியல் ஷெடியூலாக மாற்றிட்டா நமக்கு என்ன ஆகும், அங்கே வந்து கன்சிஸ்டன்சி ரீட்டைன் ஆகுமா, அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.